இந்த நாளிலும் கூட வாசிப்போம். சங்கீதம் 95வது சங்கீதம். யாஷாவை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் வாருங்கள். யாஷுவாவை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்முடைய யாசா மெசியாவை நாம் எப்படி பாடணுமா? கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது தேவனை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து கெம்பீரமாய் நாம் தேவனை பாட வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆலயத்து வருவது துதிப்பதற்கு மாத்திரமே. இதுக்கு துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து தேவாலயத்தில் வர்றப்ப துதியை முக்கியப்படுத்தி ஸ்தோத்திரத்தை முக்கியப்படுத்தி அவருடைய சன்னதிக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். இந்த சங்கீதம் 150 சங்கீதம் சொல்லப்பட்ட அவரை பற்றின காரியத்தினால அவர் என்ன நம்ம சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட அவரை பற்றி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது, எங்கெல்லாம் அவர் போய் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி என்ன செய்யணும்? ஆர்ப்பரித்து பாட வேண்டுமா? 3வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா, இந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் தான் மகாதேவன். எல்லா தேவர்களுக்கும் இவர் தான் மகாராஜாவானவர். பிசாசானவன் இவர் மாம்சத்தில் வந்த நாட்களிலே இந்த பூமியில் மெசியாவாக இருந்தபோது, மனுசுக்குமாரனாக இருந்தபோது பிசாசு இவரிடத்தில் வேண்டிக் கொண்டனர். எங்களை தொலைக்கவா வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தா வந்தீர், எங்களை என்ன பண்ணணும், அந்த பன்றிக்கூடத்தில் அனுப்பிவிடுன்னு சொல்லி பிசாசு வேண்டிக்கிட்டது. நன்றாக கவனிக்கணும். அப்போ இவர் எல்லாவற்றுக்கும் யாராக இருக்கார்? மகாதேவனும் மகாராஜாவுமாக இருக்கிறார். நான் இவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறப்ப நிச்சயமாகவே நமக்கு மறுவுத்தர் கொடுக்கிறதில் அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக வாசிப்போம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பூமியின் ஆழம் அவர் கையில் இருக்குது, பர்வதங்களின் உயரமும் அவருடைய. பர்வதம், பூமியின் ஆழம் இரண்டும் அவர்கிட்ட தான் இருக்குது. அது என்ன செய்ய முடியாது, அதை அளந்து சொல்ல முடியாது. திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்? கூட்டவும் செய்வார், அவர் குறைக்கவும் செய்வார். ஏன்னா அவர்கிட்ட என்ன உண்டு? சகல அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. தொடர்ந்து வாசிப்போம். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. இந்த சமுத்திரம், இந்த பூமி, நாம் காண்கிற எல்லாவற்றையும் நம்முடைய யாசா மெசியா உண்டாக்கினார். ஆகையினால 6ஆம் வசனம் சொல்லுது, நாமே உண்டாக்கின யாஷோவுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஆலயத்தில் வந்து பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி செபிக்க வேண்டும். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் நீதிமானாய் தன் வீட்டுக்கு போனான். ஒருத்தன் என்ன பண்ணான்? ஆலயத்தில் வந்து அவனை போல் இராதனோ ஸ்தோத்தரிக்கிறேன்னா. எப்படி? ஆலயத்துக்கு வந்து ஒருத்தவங்களை குற்றப்படுத்தினா அவங்க உருப்படவே முடியாது. என்ன செய்ய முடியாது? அவங்க உருப்படவே முடியாது. அவர்களுக்கு முதலாவது உயர்த்தல் கிடையாது. 1000 வருஷ அரசாட்சியில் பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா என்ன செய்யணும்? நம்ம உண்டாக்கின யாசமா பணிந்து குனிந்து உணவப்படிட்டு அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இதை தவிர வேற வேலையை செஞ்சால் என்ன செய்ய மாட்டார் தேவன்? அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவரின் கைக்குள்ளான ஆடுகளுமானே. அவர் நம்முடைய தேவன். யாரு? நம்முடைய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. மேய்ச்சல்
கைக்குள்ளனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கைக்குள்ளே அடங்கியிருத்தல். வேதம் சொல்லுது, என்ன பண்ணுங்க, தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கள். என்ன பண்ணுவார்? ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அநேகர் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற கிடையாது. ஆனால் என்ன வேண்டுமா, உயர்வு வேண்டும் சொல்லி முடிவில் நாசமாக போயிடுவாங்க. வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களோடு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. தன் வீட்டில் பிறந்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து நம்ம ஞானஸ்தானம், அவருடைய பேரில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்யணும்? கைப்பிடிந்த கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும். தான் நோக்கத்தை இங்கேருந்து அங்கே பார்த்தா பச்சையாக தெரியும், அங்கேருந்து இன்னொரு பக்கம் பார்த்தா பச்சையாக தெரியும். அப்போ அங்கே போய் பார்த்தா என்ன தெரியும்? திரும்பி பார்த்தா இங்கிட்டு பச்சையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆடுகள் என்ன செய்யும்? அலைந்து திரியும். ஆனால் என்ன செய்ய முடியாது? அதுக்கு வயிறு நிரம்பாது, மேய்ச்சலை கண்டடைய முடியாது. அதான் சொல்கிறாரு, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே. ஆபிரகாம் வீட்டில் பிறந்ததான கைப்படிந்த 318 பேர் என்ன பண்ண செலக்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. அவருடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு மாத்திரம் என்ன செய்ய யுத்தத்தில் பிரவேசித்தார்கள், வெற்றியை பெற்றார்கள். மற்றவங்க என்ன செய்யல, அவர் அழைச்சிட்டு போல. இப்போ சங்கீதம் 95 8ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வர்றப்ப எத்தனை பேர் அதை கேட்குறாங்க, எத்தனை பேர் கடினப்படுத்துகிறாங்க? தேவனுடைய வார்த்தை வந்தால் ஏற்றுக்கொள்ளணும். அது என்னை குத்துது அப்படின்னு மனம் திரும்பு. குத்துனா என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா டாக்டர் ஊசி போடுவார், என்ன பண்ணுவார்? அறுப்பார், சடத்தை வெளியெடுப்பார், மருந்து வச்சு கட்டுவார். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஆனால் என்ன செய்யக்கூடாது? அவர் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ என்ன செய்யக்கூடாது? ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க செய்கிறது கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாக மருந்து போட்டால் என்ன ஆகும்? எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த புண்ணு நிச்சயம் அது பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க? இருதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. ஒரு நபர் இருதயத்தை கடினப்படுத்தினா அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். அவர்கள் என்ன கிடையாது? முதலாம் உயிர்த்தலில் பங்கு பெற முடியாது. முதலாம் உயிர்த்தலில் பங்கு பெறலைன்னா 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சி பிரவேசிக்க முடியலன்னா பிற்பாடு இந்த பூமி, ஜலம், நீர், நெருப்பு எல்லாம் என்ன பண்ணும்? அங்குள்ள மருத்துவங்களை ஒப்புவிக்கும். அப்போ எல்லாம் வருவாங்க. வந்த ஒருபாடு என்ன இருக்காங்க? நியாய தீர்ப்பு ஏற்படும். நியாய தீர்ப்பில் என்ன செய்ய முடியாது? தப்பித்து பரலோகம் போக முடியாது. இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நம்ம நாட்டில் ஒருத்தனை விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவன் முழுசாக வந்தால் தான் மனுஷன், இல்லைன்னா அவன் என்ன ஆயிடுவான்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போனமாக தான் வருவான். சாதாரண மனுஷன் ஒரு மனுஷன் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனான். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? அது சத்தியத்தின்படி இருக்கும். என்ன செய்ய மாட்டார்? அவர் பரிதானம் வாங்க மாட்டார். என்ன செய்வார்? நீதியின்படி என்ன செய்வார்? அவர் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்புன்னு வர்றப்ப அது நியாயப்பிரமாணம் தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இப்போ நியாய தீர்ப்பு இப்போ நியாய தீர்ப்பு கிடையாது. இந்த பூமியில் என்ன கிடையாது? இப்போதைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இப்பொழுது கிருபையின் காலத்தை அவர் கூட்டி கொடுத்துருக்கார். அவர் கிருபையாக இருக்கிறப்பைய மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறிட்டால் நல்லது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நியாய தீர்ப்புகளை வந்த இருப்பால் நான் சரியாயிருவேன். அது எப்போ வரும்னு தெரியாதுல்ல. என்னது? ஆகையினால இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் நம்மளை முப்பிதாக்கள் கோபம் மாட்டினோமோ என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கோபம் மூட்ட வேணாம். சோழ நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? கடினப்படுத்தாதிருங்கள். அநேகர் இருதயத்தை கடினப்படுத்தி என்ன செஞ்சிருவாங்க? மாண்டு போயிடுவாங்க. தேவனுடைய கட்டளை மறந்து தேவனை புறம்பே தள்ளி மாண்டு போயிடுவாங்க.
அபிஷேகம் முதலாவது தேவன் சவுல அபிஷேகம் பண்ணார். என்னாச்சு? இருதயத்தை கடினப்படுத்தி அவன் தேவனுடைய கட்டளையை மீறி செயல்பட்ட போது அபிஷேகம் தாவீதுக்கு நேராக போயிருச்சு. சவுல் குடும்பத்தில் சவுல் நாட்களுக்கு பின்னாடி யோனத்தான் நாட்களில் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு பிற்பாடு தாவீது நாட்களிலே ஒருவன் கூட மீதி கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கு இதுதான் நடக்கும். ஏனெனில் அவர் மாறாதவர். ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளையை மீறிட்டா அவர்களையும் அவங்க சந்தை என்ன பண்ணிடுவார், நிச்சயமாக இந்த பூமியில் அவர் அழித்து போடுவா. அதுக்கு முன்மாதிரி தான் சவுலோட குடும்பம். முன்மாதிரி யார்? சவுலோட குடும்பம். அது மாதிரி வார்த்தையை கேட்டு தூதனால் எச்சரிக்கப்பட்டு வர்றப்ப லோத்தோட மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன பண்ணாங்க, உப்பு தூண் ஆயிட்டாங்க. இந்த வரலையும் சரித்திரம் சொல்லுது. அங்கே போய் என்ன செய்யலாம், இந்த வரலையும் பார்த்துட்டு வரலாம். ஏன்? வார்த்தையை மீறினபடினாலே. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வர்றப்ப ஏழி சொல்லி கொடுத்தால சாமியல்கிட்ட ஒரு ஜெபம், யாசுவாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவனுடைய வார்த்தை வர்றப்ப அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் அந்த ஆத்மா பரலோகம் போவோம். அது வந்துட்டு உனக்கா வந்துச்சு, அது நமக்கா வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆகையினால வார்த்தையை என்ன செய்யணும், செவி சாய்க்கணும், கீழ்ப்படியணும். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். தேவனை சோதித்து என்னது, பரீட்சை பார்த்து அவருடைய கிரியை என்ன பண்ணாங்க, கண்டார்கள். கிரியை கண்டார்களாம். அநேக நேரங்களிலே அநேகர் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய கிருபையை காண்பாங்க, ருசிப்பாங்க, பிறகு என்ன பண்ணுவாங்க, மறுதலித்து போயிடுவாங்க. என்ன செய்வாங்க, மறுதலித்து போயிடுவாருங்க. மறுதலித்து போன நிலைமை என்ன, சவுலை பார்க்க முடியும். சவுல் என்ன செய்யல, திரும்ப இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வர முடியாமல் போச்சு. என்ன பண்ணாங்க, பெலிஸ்தியர் கொண்டு போட்டார்கள். அதுக்கப்புறம் யூதாசு யாரும் போய் என்ன செய்யல, போய் பேசி உள்ளார கொண்டு வரல. ஆகான் சாபத்தின விஷயத்தில் அவன் சிக்கினபடினால அவன் இரத்தப்பிழை அவன் மேலே சொல்லி என்ன பண்ண, எல்லாரும் இந்த வரலையும் கல்லிருந்து அந்த ஆகார பள்ளதாகன்னு ஒன்று இருக்குது, இந்த வரலையும் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது, நம்ம அதை கவனிக்கணும். வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியத்தை மறுத்து போனவர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறுபடியும் உள்ள ஒன்று வைக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான செயல். என்ன செய்ய முடியாது, அது ரொம்ப ஆபத்தான செயல். அவர்களுக்கு மிக கொடிய ஒரு தண்டனை உண்டு. என்ன பண்ண முடியாது, அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏறின கட்டில் இறங்காமல் செத்துருவாங்க. மரித்து போனவர்கள் ஏறின கட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க இறங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போகிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, வாசிப்போம். யூதா ஒரு அதிகாரம் தான், அதில் சொல்லப்பட்டிருக்குது. 12-13 வசனங்களை வாசிப்போம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் அவமானங்களை குறைத்தழுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து சத்தியத்துக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் நம்ம நடத்துகிறோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இதை விட்டுட்டு அவங்க வெளியெடுத்து போனாங்கன்னா அவனுடைய விளைவு என்ன, இவர்கள் என்றென்றைக்கும் காரிருள் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
நீங்கள் என்னது காரிருள். ஏன் எங்கே உடன்படிக்கை பண்ணாங்க? நீர் உடன்படிக்கை. ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவர் வருகை மட்டும் என்ன பண்ணுவேன்? சபையில் இருப்பேன், சபை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிந்து போக மாட்டேன், யாதொன்றும் என்ன முக்கியப்படுத்த மாட்டேன், உலகமோ நாசமோ என்ன முக்கியப்படுத்த மாட்டேன், அவர் வருகை மட்டும் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? வாக்கை மீறுறாங்க. ஆனால் இதே யூதாவில் புஸ்தகத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தூதனுக்கு அந்த நிலைமை. தனக்கு உண்டான ஆதி மேன்மையை காத்து கொள்ளலைன்னா நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையாக இருக்கும். எப்படி? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை. அதனால தான் சங்கீதம் 95:8 வசனத்தில் அந்த சத்தம் வர்றப்ப சத்தத்துக்கு யார் ஒருத்தர் கீழ்ப்படியாமல் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் நடக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது, என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்குது. நான் பல முறை சொல்லுவேன். அநேகர் சொல்லுவாங்க, ஒரு வாரம் எனக்கு 500 ரூபா கூட வருமானம் வரல அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிவிட்டு என்னது சோத்தில் கல் தேடலாம், மணலில் ஃபுல்லாக எப்படி எல்லாமே மணல், அதில் கல் தேடணும், வாயை திறந்தா என்னது முழுக்க பொய். சோத்தில் கல் தேடுறது என்ன பண்ணிடலாம், தேடிடலாம். அரிசியில் கல் தேடலாம், வர்ற வாயில் வர்ற வார்த்தையில் எல்லாமே பொய். இப்போ தேவ கள்ளதராசு, தேவன் என்ன சொன்ன, கள்ளதராசு எனக்கு அருவருப்பானது. எது கள்ளதராசு? யாசாவுக்கு. அப்போ சோத்தில் கல் தேடலாம், பேசுகிற வார்த்தை எல்லாமே பொய்யா இருந்தால் என்னது, அதில் எப்படி எது உண்மை எது பொய்? எல்லாமே பொய் தான். சரி, ரைட்டு இருக்கட்டும். என்ன பண்ணுறாங்க? ஏமாத்துறாங்க. ஏன்னா தசமாக கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, ஒரு வாரம் ஒன்றுமே இல்லை, சாப்பாடு வேஸ்ட்டாக போயிட்டு வேஸ்ட்டாக வர்றோம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அதுக்கு என்னது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆக கிடவுது. நான் ஜெபத்தில் சொல்லிடுறேன், என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகட்டும். அதான் சொல்லுவேன் நான். நீங்கள் சொல்கிற பொய் என்ன ஆகிடும், உண்மையாகிடும். வருமானம் வர்றப்ப என்ன சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைனாங்க. அடுத்து என்ன ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அங்கிட்டு போய் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்போ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஆதி மேன்மையை காத்து கொள்ளலை. அப்போ என்ன பண்ணுவார், அந்த வாசம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். வாசம் போன ஒரு பாடு என்ன ஆகிடும், உள்ள நார ஆரம்பிக்கும். நார ஆரம்பித்த பாடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நார ஆரம்பித்த பாடு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே 9ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப கிரியைகளையும் கண்டார்கள். அல்லேலூயா. இப்படி தேவனை பலர் பலமுறை சோதித்து தேவனுடைய கிரியைகளை காண முடியும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மனதிரும்ப மாட்டார்கள். அதான் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொன்னார். 40 வருஷம் மீட்கிறது, திரும்ப பாவம் செய்கிறது, அவர் மீட்கிறது, இவங்க பாவம் செய்கிறது. இப்படி 40 வருஷத்தில் போராட்டத்தில் கடைசியில் தேவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இவங்க யார், வழி போகிற இருதயம் உள்ளவர்கள். இப்போ நம்ம அந்த புதுக்கோட்டைக்கு வந்து 2010 இன்றைக்கி 2026 நடந்துகிட்டு இருக்குது. சுமார் ஒரு 15 வருடங்கள் யார் யார் எப்படி, புதுக்கோட்டை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியாத தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். அநேக இடங்களில் ஜனங்கள் இருக்கிறாங்க, பழைய ஆட்கள் இருக்கிறாங்க. என்னமோ சொல்லி வச்ச மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த அறவேக்காடு வெளியே போன ஒரு பாடு பழைய ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க, எப்படி இருக்க, நாங்கள் வரணும், வேலையை முடிஞ்சிருச்சா. நான் சொன்னவர்கிட்ட சொன்னேன், ஒரு லோடு கல் எடுத்து கொடுங்க, மணல் எடுத்து கொடுங்க என்ன. ஏன்னா வசதி உள்ளவங்க தானே, பார்ப்போம் நான் வர்றேன் அப்படின்னாங்க. எல்லோரையும் ஃபோன் பண்ணாங்க. நான் பாட்டு பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். நம்முடைய தேவன் யாராக இருக்கார், என்ன சொல்கிறாரு, மத்தகம் மூலமாக நமக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணார்,
அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம யாரா இருக்காரு? தகப்பனா இருக்காரு. அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ அப்பாற்பட்ட பிரச்சனை என்ன செய்கிறாங்க? அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினால வசனத்தின்படி 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் வழி புகழ் இதயமுள்ள எந்த அளவு அவர் வேதனைப்பட்டிருப்பாரு. நம்முடைய தேவன் ஒரு ஆத்மா பின்னாடி போகிறப்ப எந்த அளவு வேதனைப்படுவார். கடைசியில் என்னுடைய வழியில் அறியாதவர் என்று சொல்லி இவருடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இளைப்பாறுதலிலே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. பிரவேசிக்க முடியாது. இங்கே தான் கவனிக்க வேண்டிய காரியம் ரொம்ப இருக்குது. இந்த பூமியில் தேவனுடைய கட்டளையில் கற்பனையில் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷையும் சரியாக வாழலைன்னு சொன்னால் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. இது சத்தியம். இதை மாற்றி பிரசங்கிக்க எந்த போதகராலும் முடியாது. நான் சொல்கிறேன், யாசோய மெஷன் உண்மையான சத்தியம்னு சொல்கிறேன். அது இல்லைன்னு பிரசங்கிக்க எந்த போதகரால முடியும்? சவால் விடுறேன். என் நம்பர் இருக்குது. மொழிபெயர்ப்பில் எப்போல்லாம் குளறுபடி ஆணுச்சுன்னு எல்லா வேதாகமத்தையும் கையில் வச்சுருக்கிறேன். சொல்ல முடியுமா? யாசோய மெஷன் சரியான சத்தியம். யாவா யாசோய மெஷன் அதை அறிந்து கொண்டால் பரலோக ராஜ்யம். இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? வேதத்தின்படி அதுக்கு பதில் கிடையாது, உத்தரவு கிடையாது. அதெல்லாம் சொல்கிறாரு, என்னுடைய இளைப்பாறில் அவர் பிரவேசிப்பில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். கோபத்தில் சொல்லிட்டார். அவர் ஒரு முறை சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டார்? மனம் மாற மாட்டார். ஆனால் யாருக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார்? யாருக்கு தேவன் பொய் சொல்ல மாட்டார்? யாருக்கு? தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. அவர் யாருக்கு பொய் சொல்ல மாட்டார்? தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். யாருக்கு பொய் சொல்ல மாட்டார்? தாவீதுக்கு தான் பொய் சொல்ல மாட்டார். தாவீது சந்ததிக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார். யாருக்கு பொய் சொல்ல மாட்டார்? தாவீதுக்கும் அவர் சந்ததி என்ன செய்ய மாட்டார்? அவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நம்ம அதை கவனிக்கணும். அந்த வம்சத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வம்சத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் யாருக்கு போய் சொல்லலை? தாவீது சந்ததிக்கு தாவீதுக்கு போய் சொல்லலை. அந்த வம்சத்தில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் திரும்ப இறங்குவார். இல்லைன்னா என்ன மாட்டார்? இறங்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் தாவீதுக்கு அவர் பொய் சொல்லலை அப்படின்னா என்ன பண்ணார்? தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். என்ன பண்ணார்? தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். ஆகையினால என்ன செய்யல? அவர் தாவீதுக்கு அவர் பொய் சொல்லவில்லை. என்ன பண்ணலை? பொய் சொல்லலை. அதை மறந்துடக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு என்ன பண்ணார்? தேவனாகவே இருக்கிறார். சங்கீதம் 89வது சங்கீதம் 34 வசனங்களை வாசிப்போம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன். நான் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். யாரு பொய் சொல்ல மாட்டாரா? தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். இதை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இதை கேட்குற ஒருத்தரும் நிறைய முறை வேதத்தை வாசிச்சிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், பல சபைக்கு போயிருந்திருக்கலாம். அதை பற்றி பேச்சு கிடையாது. இந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ தாவீது வம்சத்தில் வந்த யாசோய மெசியா எவ்வளவு வேணும் பொய்யுரையா தேவன். இதை மறந்துடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது?
மறந்துடக்கூடாது. அந்த சங்கீதம் 89:49 வசனம் சொல்லுது, ஆண்டவரே, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உம்முடைய பூர்வ கிருபைகள் எங்கே? அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரொம்ப தூரம் கடந்து போய் ரொம்ப கீழே கிடக்கிறப்ப மீண்டும் தேவனுக்குள்ளே மீண்டும் வரணும்னு சொன்னால் தாவீதின் வழியாக தான் பிரவேசிக்க முடியும். தாவீது வழி யார்? தாவீதின் குமாரனாகிய யாசுவா மிஷியான்னு வேதம் ஆரம்பிக்குது. மத்தேயு சுவிசேஷம் 1:1 வசனம் வாசிப்போம். தமிழ் பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரிஜினல் ஹீப்ருவில் யாசுவா மிஷியன் வம்ச வரலாறு. அப்போ அந்த வரலாறு மூலமாக தான் நம்ம உள்ளே பிரவேசிக்க முடியும். வேறு ஒரு வரலாறு கிடையாது. ஒரே வரலாறு, அது யாசுவா மெசியா தான். சங்கீதம் 78வது சங்கீதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 70-71 வாசிக்கிறப்ப 70-71 நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, அதாவது 70-71 நம்முடைய தாசனாகிய தாவீதை கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து என்ன பண்ணாரு? எடுத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். இதை கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கிடையாது, ஒரு வேலையுமே செய்கிறே கிடையாது. ஒரு வேலையும் செய்கிறே கிடையாது. போந்தா கோழி மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்கணும். அடுத்து ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தான். நேரத்தில் 2 பேர் கேட்டாங்க. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வேலையும் செய்கிறே கிடையாது. அவரும் அவர் பையனும் தின்னுட்டு 2 பேர் என்ன செய்கிறாங்க, 2 பக்கம் போகிறாங்க ஊழியத்துக்கு. இதெல்லாம் சரியா? உங்கள் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னாங்க. நான் வசனத்தை அனுப்பிவிட்டேன். வசனம் இப்படி இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்களாம், இங்கேருந்து 5000 கொடுத்தாங்க, இங்கேருந்து 10,000 கொடுத்தாங்க. உடனே சொன்னேன், உடனே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஜிபேயில் உடனே அனுப்புனாங்களாம். சரி, வாங்கி வச்சுக்கட்டும். இத்தனை வருஷமாக வாங்கினாலாம் எங்கே? 1980 இத்தனை வருஷம் வாங்கினாலாம் எங்கே? என்னாச்சு? என்ன பண்ணியிருக்காரு? ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு வச்சுருக்கார். இத்தனை வருஷம் வாங்கினாலாம் எங்கே? அப்போ நம்ம கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? நம்ம சங்கீதம் 95 என்ன வாசித்தோம்? என்னுடைய இளைப்பாதில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே. அவர் நம்மேல் கோபம் உள்ளபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாரு? வழுவி போற இருதயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவங்க யாரு? வழுவி போற இருதயம் உள்ளவர்கள். அதை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன பண்ணுவார்? அவர் சுத்தமான காரியங்களை அவர் நம்மளை கொண்டு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.